அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வந்து நைஸா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா வத்தலோட பருப்பையும் சேர்த்து நான் நல்லா ஓரளவு நல்லா நைஸாவே திரிச்சாச்சு. இப்ப இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்குவோம். இப்ப நான் வந்து திரிச்ச மாவை நான் இந்த மாதிரி ஜல்லடையில போட்டு சலிச்சிட்டேன். சலிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு புளியறதுக்கு ஈஸியா இருக்கும். மிக்ஸி ஜார்ல சேர்த்துருவோம். இப்போ இதையும் நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்த பருப்பையும் சேர்த்துருவோம். இப்ப நான் சலிச்சுட்டு மிச்சம் இருக்கிறதையும் நான் வந்து இதுல போட்டுடுறேன். மீதி இருக்கிற பருப்பையும் நான் வந்து ஜார்ல சேர்த்தாச்சு. இதையும் நல்லா நம்ம வந்து திரிச்சு எடுத்துடலாம். சலிச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து திரிச்சு சலிச்ச மாவோட ஒரு 4 கப் நம்ம எந்த எதால அளவு எடுத்தோமோ அதால 4 கப் அளவுக்கு நல்ல ஃபைனான அரிசி மாவு எடுத்துட்டு நான் வந்து தனியா சலிச்சும் வச்சுட்டேன். இதுக்கு ஈஸியா இருக்கும். அரிசி மாவை எடுத்து நான் இதுல சேர்த்துக்க போறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். வாசனைக்காக